வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 96 டிகிரியை தொட்ட வெயில். மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் மக்கள் அச்சம். புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு 4.5 லிட்டருக்கு குறைவாக மது கொண்டு செல்வது கடத்தல் அல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. புதுவை காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றம், 27 புகார்கள் மீது நடவடிக்கை. புதுவை சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல், பெற்றோர் அதிர்ச்சி. புதுவையில் 96 டிகிரியை வெயில் தொட்டுள்ளதால் மே 4ஆம் தேதி தொடங்கவிருக்கும் கத்திரி வெயிலை நினைத்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயில் தாக்கத்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது புதுவையில் குறைவான பாரன்ஹீட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. தினசரி 95 டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியில் நடமாட முடியாமல் ஹோட்டல் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கினர். மாலை 5 மணிக்கு மேல் வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியில் வந்தனர். இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு 4.5 லிட்டருக்கு குறைவாக மது கொண்டு செல்வது கடத்தல் ஆகாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுவை தமிழக எல்லையில் உள்ள கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் தமிழக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காட்டுமயிலூரை சேர்ந்த வல்லரசு என்பவரின் வாகனத்தை சோதனை செய்தபோது புதுவையிலிருந்து கொண்டு வந்த 1680 லிட்டர் மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு மது தடை சட்டத்தின் கீழ் வல்லரசு மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கடலூர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வல்லரசு மனு தாக்கல் செய்தார். மனு நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் சொந்த நுகர்வுக்காக ஒருவர் 4.5 லிட்டர் மது வைத்திருக்க அனுமதி அளித்து 2017இல் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் மனுதாரர் 1 லிட்டர் 680 மில்லி லிட்டர் மட்டுமே மதுவை கொண்டு வைத்திருந்தார். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் கூற முடியாது என்பதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றார். நீதிபதி, இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவை ஒருவர் 4.5 லிட்டர் வைத்திருக்க முடியும் என விதிகள் அனுமதிக்கும் நிலையில் மனுதாரரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மதுவின் அளவு 1 லிட்டர் 680 மில்லி லிட்டர் மட்டுமே. அதனால் மனுதாரர் மீதான வழக்கை ரத்து செய்யப்படுவதாக உத்தரவிட்டார். புதுவை காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றத்தில் 27 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுவை காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மற்றும் வடக்கு பகுதி ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ், புதுவை போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா, காவல் கண்காணிப்பாளர்கள் ரக்ஷனா சிங், பக்தவச்சலம், திருக்கனூர் காவல் நிலையத்தில் பயிற்சி காவல் கண்காணிப்பாளர் கதிரவன், மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், கரையாம்புத்தூரில் புறக்காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் குறைகளை கேட்டறிந்தனர். பொதுமக்களிடமிருந்து 47 புகார்கள் பெறப்பட்டு அதில் 27 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கூட்டத்தில் 34 மகளிர் உட்பட 193 பேர் கலந்து கொண்டனர். புதுவை சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி வருகின்ற 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய தேசிய பாட கட்டமைப்பின்படி மாணவர்கள் படிக்கும் 3 மொழிகளில் குறைந்தபட்சம் 2 மொழிகள் இந்தியாவை சேர்ந்தவையாக இருக்க வேண்டும். 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயமாக்கப்படும் என்றும் இதன் மூலம் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது 2 இந்திய மொழிகளையாவது கற்பது உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளியால் 6ஆம் வகுப்பில் அறிமுகப்படுத்தப்படும் மும்மொழிகளில் மட்டும் அந்த பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் விருப்ப பாடங்களாக கிடைக்கும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில்
மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தற்போது தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தல் முன்விரோதத்தில் திமுக நிர்வாகி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் மரக்காணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் அருகே கூனிமேடுகுப்பம் மீனவ கிராமம் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ளார். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னியரசுக்கு கூனிமேடு மீனவ பகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடியில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். அப்போது அங்கிருந்த தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட அங்கிருந்த வாக்குச்சாவடி பாதுகாப்பு துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று பாலகிருஷ்ணன் தனது வீட்டில் வழக்கம் போல தனியாக தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பாண்டுரங்கனின் மகன் புவனேஷ், ராமனின் மகன் அஜித் ஆகிய 2 பேரும் நள்ளிரவு நேரத்தில் பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று அதில் புவனேஷ் மட்டும் பாலகிருஷ்ணனின் வீட்டிற்குள் சென்றுள்ளார். அஜித் வீட்டு வாசலிலேயே காவல் காத்துள்ளார். இதனை கண்ட பாலகிருஷ்ணன் திடீரென்று எழுந்து தனது அருகில் நின்று கொண்டிருந்த புவனேஷை பார்த்து வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது புவனேஷ் தனது கையில் வைத்திருந்த சிறிய கத்தியால் பாலகிருஷ்ணனை தாக்கியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த பாலகிருஷ்ணன் சத்தம் போட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே இருவரும் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணனை அவரது உறவினர்கள் மீட்டு கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பாலகிருஷ்ணன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அரசு பள்ளிகளில் நேர்மை அங்காடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஏரோசிட்டி சார்பில் அரசு பள்ளிகளில் நேர்மை அங்காடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்களிடையே நேர்மை, பொறுப்பு மற்றும் ஒழுக்கம் போன்ற நல்ல பண்புகளை உருவாக்கும் நோக்கில் படிப்பிற்கு தேவையான எழுது உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அவற்றுடன் விலைப்பட்டியலும் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அதற்கான தொகையை உண்டியலில் செலுத்தி நேர்மையாக நடக்க அறிவுறுத்தப்பட்டனர். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஏரோசிட்டி அதிக அளவில் 51 அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளது. நகர்ப்புற பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் படிப்படியாக கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 14 பள்ளிகளில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் நேர்மை பழக்கத்தை வளர்த்து கொண்டு பயனடைந்துள்ளனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஏரோசிட்டி தலைவர் பாக்யராஜ், செயலாளர் ஹரிகரன், முன்னாள் தலைவர் சந்திரகலா, உறுப்பினர்கள் கார்த்திக், ஞானசுந்தரம், ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆரோவில் மோகனம் சிறுவர் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. விழுப்புரம் மாவட்டம் மானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியில் பயிலும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு அவர்கள் நடனம் ஆடினர். நிகழ்ச்சியில் ஏராளமான பெர்லின் நாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பெற்றோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் நடைபெற்ற கிருஷ்ணலீலா நூல் அறிமுக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்குருவின் பார்வையில் கிருஷ்ணரின் பன்முக பரிமாற்றங்களை விளக்கும் வகையில் உருவாகியிருக்கும் கிருஷ்ணலீலா என்ற புதிய நூல் அறிமுக விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் புத்தகத்தை வெளியிட ஹோட்டல் சத்குருவின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். பிரபல கவிஞர் இசைக்கவி ரமணன் மற்றும் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து சிறப்புரையாற்றினர். கோவை ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணரின் வாழ்வை மையமாக வைத்து லீலா என்ற சிறப்பு நிகழ்ச்சியை சத்குரு வழி நடத்தினார். கிருஷ்ணர் தனது வாழ்வின் பல முக்கிய தருணங்களை எப்படி விளையாட்டுத்தனமாக இலகுவாக கையாண்டார் என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி சத்குருவால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த லீலா நிகழ்ச்சியில் கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாற்றங்கள் குறித்து சத்குரு ஆற்றிய உரைகளை பிரபல எழுத்தாளர் சுபா எழுத்தாக்கம் செய்தார்.
இது ஈஷா காட்டுப்பூ மாத இதழில் 150க்கும் மேற்பட்ட மாதங்களில் தொடராக வெளிவந்து வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த தொடர் தற்போது புத்தக வடிவம் பெற்றுள்ளது. இதன் முதல் பாகம் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சத்குருவின் புத்தகங்கள் தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம், ஸ்பானிஷ், ஜெர்மனி, பிரெஞ்சு உள்ளிட்ட உலக மொழிகள் என 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சத்குரு படைப்புகளில் இன்னர் என்ஜினியரிங், கர்மா ஆகிய நூல்கள் உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட்செல்லர் பட்டியலில் இடம்பெற்று சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க பாஜக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி புதுவை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் முடிவையொட்டி புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க பாஜக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலின் போது கட்சியில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பு தரப்படவில்லை. இதனால் அதற்கு பதிலாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இதேபோல மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கும் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவருக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க பாஜக திட்டமிட்டுள்ளது. அநேகமாக தேர்தல் முடிவு வெளியாகும் 4ஆம் தேதிக்கு அடுத்த சில நாட்களிலேயே மத்திய அரசால் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,120 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,12,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 96 டிகிரியை தொட்ட வெயில். மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் மக்கள் அச்சம். புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு 4.5 லிட்டருக்கு குறைவாக மது கொண்டு செல்வது கடத்தல் அல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. புதுவை காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றம், 27 புகார்கள் மீது நடவடிக்கை. புதுவை சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல், பெற்றோர் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.